ஹலோ கேஸ் வெல்கம் டு கைல் ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்பு வந்து போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பான். போகும்போது இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன உங்கள் அக்கா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, எதுக்கு சார் எங்கள் அக்காவை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அக்காவை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பாக பேசுவான். தப்பாக பேசும்போது, சார் எங்கள் அக்கா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார், எங்கள் அக்காவை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லும்போது, யோ நான் ஒன்றும் தப்பாக பேசலையா, சோஷியல் மீடியாவில் இந்த அக்கா பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் அக்காவை பற்றி தான், இப்போ உங்கள் அக்கா தான் வந்து நியூஸ்லேயே வந்து ஹெட்லைனாக இருக்காங்க, உங்கள் அக்காவை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, எல்லாம் மற்றவங்க பேசுறதுக்காக எங்கள் அக்கா வந்து தப்பானவன்னு சொல்ல முடியாது சார், எங்கள் அக்கா நல்லாவன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லும்போது, சரி சரி ப்ரூஃப் பண்ணி காட்டலாம் என்ன அது உண்மையா, அவங்க அக்காவும் ஏதோ அவங்க அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் கௌதம்னு ஒருத்தவர் வந்து ரொம்ப டீப்பில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களாமே. அந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் அவனோட மாமா வந்து கோச்சிட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டானாமே. இப்போ வரைக்கும் அவன் எங்கே போனா என்னன்னா யாருக்குமே தெரியலையாமே. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோலாம் போட்டிருக்காங்க, இது உண்மையான்னு சொல்கிற மாதிரி கேட்கும்போது, சார் நான் தான் இப்போ தான் சொன்னேன்ல எல்லாம் போய் சார் ஃபேக் சார், நான் அதான் ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்லான்னு சொல்லும்போது, சரியா வந்து நீ ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லும்போது, சார் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், இது இன்னொரு தடவை என் அக்காவை தப்பாக பேசுனீங்கன்னா இங்கே நடக்கிறது வேறுன்னு சொல்லும்போது, என்னையா என் குரல் ஒரு மாதிரியா பேசுகிறேன், என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, சார் நான் அப்படி பேசலை, எதுக்கு நீங்கள் அக்காவை தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் உன் அக்கா என்ன நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொன்னோன்னே, இன்னொரு தடவை அக்காவை தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்குன்னு சொல்லும்போது, என்னையா பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாதிரி பேசும்போது, நடக்கிறது வேறே ஆகிப்போன்னு சொல்லிட்டு சட்டையை எட்டி பிடிச்சிடும் போலீஸ் சட்டையை, அவரும் சட்டையை எட்டி பிடிச்சி பெரிய சண்டை மாதிரி ஆயிரம் ரெண்டு பேருக்கும், அந்த ஹையர் ஆஃபீஸருக்கும் அன்புக்கும். அப்போ வந்து வெளியே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அன்பு, விடுங்கன்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுறாங்க. ரெண்டு சண்டையை பிரித்து விட்டுட்டு, ஏமலே கை வச்சிட்டல நீ இனிமேல் இந்த எப்படி இங்கே வந்து வேலை பார்க்குறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் சொல்லி வெளியே போயான்னு சொல்லி விட்டுருவாரு. எப்படின்னா அஃபிஷியலாக ஆர்டர் வரல, நான் அவராக வெளியே இனிமேல் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி வெளியே போக சொல்லிடுறாரு. வேறு வழியில் நம்ம அன்பு கோவத்தில் அந்த வீட்டுக்கு வரான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னடா போது என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மாதிரி அன்பு ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வர பிறகு ஷாலினி கேட்குறாங்க, என்னாச்சு அன்பு என்னாச்சுன்னு கேட்கும்போது, 1 2 தனியாகிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ரூமுக்குள்ளே போகிறேன். அதை பார்த்துட்டு எல்லாம் ஷாக்கில் இருக்காங்க. என்னாச்சு ஷாலினின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் கேட்குறேன். தெரில இந்த மாதிரி அன்பு வேகமாக வந்தான், நான் என்னாச்சுன்னு கேட்குறேன். என்னை தனியாக விட சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி உட்காந்துருக்கான்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து அன்புன்னு கதவை தட்டுறாங்க. அன்பு வெளியே வரான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும்போது, என்னாச்சு அன்பு வேலைக்கு போகல, எதுக்கு வந்து இந்த மாதிரி சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, கோவமாக இருக்கேன்னு கேட்கும்போது, எல்லாம் யாரால் தெரியுமாக்கா, எல்லாம் எப்படின்னா வேலைக்கு போகலான்னு கேட்கும்போது, இல்லைக்கா நான் வேலைக்கெல்லாம் போகலான்னு சொல்லும்போது, ஏன் கேட்க இனிமேல் வேலைக்கெல்லாம் போக முடியாது, அதனால் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது, என்ன அன்பு சொல்லுன்னு சொல்லி எல்லாம் ஷாக்கில் பார்க்குறாங்க. ஆமாம் அவங்கள பற்றி இந்த போலீஸ்காரன் தப்பாக பேசினா, அதோட அந்த போலீஸ்காரனோட சண்டை போட்டேன், அந்த போலீஸ்காரன் வந்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். இன்னும் அஃபிஷியலாக ஆர்டர் வரல, எனக்கு கூடிய சீக்கிரம் ஆர்டர் வந்துடும், நான் இனிமேல் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், வேறு வேலை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன அன்பு இப்படி நம்மளை காமாட்சி அம்மா சொல்கிறாங்க, என்ன கையில் நம்ம குடும்பத்துக்கு கூட இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காமாட்சி அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க. அம்மா இதில் என்னமா இருக்குது, விடுங்கம்மான்னு சொல்லிட்டு அன்புவே சொல்கிறான். இந்த வேலை நம்ம வேறு வேலை இருக்குமா, அக்காவை தப்பாக பேசும்போது நான் அந்த இடத்துல இருக்கிற சும்மா இல்லை, நம்ம அமைதியாக எப்படிமா இருக்க முடியும்னு சொல்லும்போது, தினமும் அப்படி தான் சொல்லுவாள். தினமும் அதே தான் நான் மூர்த்தி அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறேன், அதே தான் நான் இவருக்கும் சொன்னேன். இவர் வந்து நடு ரோட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, கண்டவன் பேசினா பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் அன்பு நீங்களும் உங்கள் அண்ணனும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, காமாட்சி அம்மா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரே அப்பா தானே, அவங்க அப்பா ரத்தம் தானே உங்களுக்கு ஓடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கையலோட ஸ்கூல் மெட்டான சக்திங்கிற ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளுக்கு வந்து நியூஸ்லாம் தெரிய வருது, இந்த மாதிரி கையில் பற்றி தப்பான நியூஸ்லாம் தெரிய வருது. அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. வீட்டில் எல்லாரும் தடுக்கிறாங்க, எதுக்கு நீ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து, அவெல்லாம் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லும்போது, இல்லை என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தான் தெரியும், நான் போய் பார்த்துட்டு வரேன், அவள் இப்போதைக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் தனிமரமாக நிற்கிறான், நான் போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிறா. எவ்வளோ தடுத்து பார்த்துமே கேட்காம சக்தி போய் கையில் பார்க்கறதுக்கு அப்புறம் போகிற வழியில் வந்து இந்த மாதிரி கையில் விட்டு தெரியல, ஏன்னா காலேஜ் மட்டும் தான் தெரிய வாய்ப்பு இருக்கும், ஸ்கூல் மட்டும்லாம் தெரியல. அதோட வந்து இந்த மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறோம் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு ஒரு லேடி வந்து நடு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. நிப்பாட்டி அக்கா இந்த மாதிரி கையில் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த கேடுகட்ட வீடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான வீடான்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்னீங்க நீங்கள், தப்பான வீடுன்னு சொன்னேன். ஏங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்களும் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எதுக்கு தப்பாக பேசுகிறீங்க, இன்னொரு தடவை என் ஃப்ரெண்டை தப்பாக பேசுனீங்கன்னா நடக்கிறது நிறையா போயிடுச்சு. என்ன அட்ரஸ் கேட்டு வந்து ஓவரா பேசுகிறேன்னு சொல்லும்போது, நான் எங்கே ஓவரா பேசுகிறேன், நீ தான் ஓவரா பேசுகிற, நீ வாவான்னு போனால் உனக்கு அவ்வளோதான் சொல்லும்போது, என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அவ்வளோதான், சரி தான் போடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினோடனே, சரி தான் போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேருக்குள்ள சண்டை வருது. சக்திக்கும் அந்த பொம்பளைக்கும். அந்த பொம்பளை வந்து இன்னும் இவ்வளோ பஜாரியாக இருப்பா, அந்த அவளே கேடுகட்டவ, அப்போ நீ கேடுகட்டதா இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, அழைச்சிப்ப நீ தான் ஒரு கேடுகட்டவ, நீ எங்களை பற்றி பேசுகிறியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி பேசிட்டு அந்த பொம்பளை வந்து போயிருக்கும். கையில் தேடி இவளும் போயிருப்பா. போயிட்டு இந்த மாதிரி காலிங் பெல் அடிச்சோடனே காமாட்சி அவன் யாருன்னு பாருன்னு சொன்னோன்னே ஷாலினி இப்போ கதை திறந்து பார்ப்பா. கதை வந்து பார்த்தோன்னே, யார் வேணும் உங்களுக்கு, நீங்கள் யாருன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கும்போது, நான் வந்து கையலோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, பேர் சக்தி, உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ளே வருவாங்க.
உள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நீங்கள் கதவை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கும்போது, அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருப்போம் ஷாலினி. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் கதவை திறந்தே வைங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சுட்டு உள்ளே வருவாங்க. யாருமா நீ சொல்லிட்டு இந்த மாதிரி காமாட்சி எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நான் வந்து கையிலோட சைல்டு ஃப்ரெண்டு, எனக்கு தெரியுதா ஆண்டின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்குவோம். உங்களாம் அடிக்கடி நான் வீட்டுக்குலாம் வருவேன் இல்லை முன்னாடி சொல்லுவோம். ஓ சக்தி, எனக்கு எப்படிமா ஒன்றை மறக்க முடியும், நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானேன்னு சொல்லிட்டு கையிலோடதே அடிக்கடி சுற்றிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது, என்னம்மா ஒரு பொண்ணு மாதிரி தான் சொல்லிட்டீங்க, நானும் உங்கள் பொண்ணு தானம்மா, இது என் குடும்பம் தானம்மான்னு சொல்லிட்டு இது மாதிரி மூர்த்தி யாரும் தெரியுதா மூர்த்தின்னு சொல்லிட்டு இது மாதிரி காமாட்சி அம்மா சொல்லுவாங்க. தெரியும் தெரியும், அப்போ சின்ன பொண்ணாக இருந்த சக்தியாவை தானே வேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையிலோட ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் எப்படின்னு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஏதோ இருக்கமான்னு சொல்கிற மாதிரி சொன்னோன்னே, உன்னை வந்து நாங்கள் இப்போ சந்தோஷமாக வரவேற்கணும், ஆனால் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இல்லை, எப்படின்னா குடும்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து காமாட்சி அம்மா சொல்லுவாங்க. அப்போ வந்து சக்தி சொல்லுவா, எல்லாம் எனக்கு தெரியுமா, உங்கள் கஷ்டம்லாம் எனக்கு தெரியுமா, தெரிஞ்சதாம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் இப்போதைக்கு நான் வந்து கையில் பார்க்கணும், கையில் எங்கே இருக்காமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கையில் ரூமில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கையில் கூப்பிட்றாங்க. கையில் வெளியே வந்து பார்த்துட்டு ஷாக்கில் இருக்கா, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. நான் தான் கையல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிறாங்க. போனோன்னே எப்படி இருக்கேன்னு சொல்லி ஏதோ இருக்கேன்னு சொல்லிட்டு மாதிரி சுகமாக சொல்லிகிட்டு இருக்கா. ஆண்டி நான் கையில்கிட்ட பேசணும் தனியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கையில் வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் ரூமில் வச்சு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் கையில் சொல்லிகிட்டு இருக்கா. எழில பற்றி கேட்குறா சக்தி. எழில பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிவசங்கரியை பற்றி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் சிவசங்கரி தான். என்னையும் கௌதமையும் வந்து தப்பாக வச்சு இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு இப்போ அக்கம் பக்கம் இருக்கலாம் கேவலாக பேசுகிறாங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன், எழில் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும், எழில கண்டுபிடிச்சி எழில வந்து உண்மையை சொன்னால் தான் எல்லோரும் நம்புவாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி உனக்கு எழிலுக்கு இதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி சண்டை வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி வந்து சொல்யூஷன் கேட்டுகிட்டு இருக்கா. அதோட இந்த மாதிரி ஆன்சர் கொஸ்டின் கேட்டோடனே, இல்லை எவ்வளோ சண்டையாக இருந்தாலே வந்துடுவார், இந்த தடவை தான் லேட்டாக வராமல் இருக்காரு, என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, எனக்கு என்னமோ தப்பாக ஏதாச்சும் நடந்திருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லும்போது, அவசகுணமாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு, இப்போ வந்து நீ வந்து இந்த இடத்துலேருந்து வெளியே வந்தால் தான் மற்ற பொண்ணுங்களுக்கும் உன்னைய மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீயே இப்படி ஆகிட்டுனா இப்போ யாருமே இந்த உன்னைய மாதிரி இருக்கிற பொண்ணுங்களும் வெளியே வராமல் இந்த மாதிரி வாழ்க்கையிலேயே உடஞ்சி போயிட்டோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்க. அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்தேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா, உன்னோட ஹஸ்பண்ட் எழில கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து சிவசங்கரி இருக்காங்கல்ல, அவங்களப்பா நேரில் போய் பேசிட்டு ஒரு பதிலடி கொடுத்துட்டு வருவோன்னு சொன்னோன்னே, என்ன பண்ண போகிறேன் நீ, வேணாம் அதெல்லாம் பார்க்க வேணாம், அவங்க சும்மா பஜாரி மாதிரி இது பண்ணுவாங்க. அன்றைக்கி நான் எழில கேட்டு வீட்டுக்கு போனதுக்கு என்னை வீட்டோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேரும் போனோம்னா நம்ம 2 ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, வேணான்னு சொல்லும்போது இப்படி பயந்துக்கிட்டே இருக்காத வான்னு சொல்லிட்டு நம்ம கையில் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம். அதில் எல்லாரும் கேட்குறாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை சும்மா வெளியே போயிட்டு வரோம், ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே, சரி ஓகே வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, நாங்களும் வரலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூர்த்தி கேட்குறேன். இல்லை நானும் கையில் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தியும் கையில் மட்டும் போகிறாங்க அப்படின்னா சிவசங்கரியை பார்க்குறதுக்கு. சிவசங்கரி ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து அப்படின்னா சிவசங்கரி வந்து ஒரு 2 பேரும் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஷாக்கில் இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செய்யும்.